யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் யாரா சத்தமா வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அடுத்தால, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இப்பொழுது ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வேத வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல சொல்லப்பட்டிருக்கு தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க, அடுத்தால என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. அப்ப தேவனையும் இயேசுவையும் ஒன்றாக்கி காண்பிக்கிற ஒரு இடம் தான் இந்த போர்ஷன் ஃபுல்லாவை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றாக்கி காண்பிக்கிற இடம். அதாவது அங்க இருக்கிற சீஷர்களுடைய கேள்வி எப்படி இருந்தது அப்படின்னா, பிலிப்பு 8வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்ப ஜனங்களுடைய இருதயத்துல இயேசுவை வேறு ஒரு கண்ணோட்டத்திலும் பிதாவை வேறு ஒரு கண்ணோட்டத்திலும் பார்க்கிறவர்களாய் காணப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் என்ன ஒரு கண்ணோட்டத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை குறித்து தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நம்ம சொல்றோம். அந்த 3 பேரும் ஜனங்கள் எப்படி அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டு, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அழகா சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பிதாவை காண்பிக்கிற அந்த காரியத்துல பிதா பிளஸ் இயேசு, சொல்லுங்க, பிதா இயேசு பிளஸ் பரிசுத்தாவி ஈக்குவல் டு கிரியை. சொல்லுங்க, முடிவில் என்னது? கிரியை. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எந்த வசனத்துல இருக்கு அப்படின்னா, நான் ஓவராலா சொல்லிட்டு பின்புதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 11வது வசனத்தை வாசிச்சு பார்க்கீங்க அப்படின்னா, நான் பிதாவிலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இப்ப 1+1 அப்படி போட்டோம்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலக்கும் போது 2ங்கிற ஒரு ஆன்சர் வரதை போல பிதாவுக்குள்ள நான் இருக்கிறபடினால என்ன நடக்குது பாருங்க. அந்த கிரியை தான் முக்கியம். பிதா என்னுள்ள இருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா எனக்குள்ள இருக்கிறார்னா என் கிரியை தெரியும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை அவன் யார் என்பதை விளக்கும். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் துன்மார்க்கனா இல்ல நீதிமானா, அவன் எப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட இருக்கிறான், அவனுடைய கிரியை காண்பித்து கொடுத்தும். அநேக பேருக்கு தெரியாது. இப்ப 4 பேர் கூடி சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் ஹெட் மாதிரி உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றவருடைய காரியத்தை மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ ஒரு ஆளை குறித்து தவறா பேசிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தவறாய் பேசப்பட்ட நபர் அந்த இடத்துல நிற்கும் போது, ஒருவேளை பேசின நபர் வேணா அட்ஜஸ்ட் பண்ணி உங்ககிட்ட அன்பா பேசிடலாம். ஆனா கேட்டுட்டு இருந்தவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். கேட்டுட்டு இருக்கவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ரியாக்ஷன், கிரியை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்பவே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க போல. அப்ப நம்மளை குறித்து ஏதோ தவறான காரியத்தை உபதேசிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியில நம்ம வாழும்போது உங்களை குறித்து தவறுதலான காரியங்களை சொல்லுகிறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. அது யாருன்னா பிசாசினால் உண்டானவர்கள். சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய நேமை கெடுக்கும்படி, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பெயரை கெடுக்கும்படியாக, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற சில அற்புதமான காரியங்களை வெளியே தெரியக்கூடாது, மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி என்பதற்காக தடை செய்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்மளால உண்டான கூட்டம் அல்ல, பிதாவினால் உண்டான கூட்டம் அல்ல, அது பிசாசினால் உண்டான கூட்டம். ஒரு மனுஷனை கெடுக்கணும்னு நினைக்கிறது பிசாசு தான். ஒரு மனுஷனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது ஆண்டவருடைய ஆவி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து போடணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் தேவனுடைய ஆவினால் என்ன பண்ண முடியாது, நடத்தப்பட முடியாது. ஒரு மனுஷனை வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது தேவ ஆவியோட வழி நடத்துது. அல்லேலூயா. எங்க கிரியை? அதான் கிரியை. கிரியையில தெரிஞ்சிடும் நம்ம யாரு அப்படின்னு. சொல்லுங்க, நம்ம கிரியையில தெரிஞ்சிடும் நம்ம யாருங்கிறது. ஒருவேளை சபைக்கு நீங்க நல்லா தொடர்ந்து வரலாம், எல்லாம் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா வீட்டுல போயோ பக்கத்துலயோ உங்களுடைய கிரியையில நீங்க யாருங்கிறது தெரிஞ்சிடும். கிரியையில நீங்க யாருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த கிரியை, அதான் சொன்னால பிதா பிளஸ் இயேசு பிளஸ் பரிசுத்தாவி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முடிவுல எதை எப்படி ஒன்றா இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறதுனா அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. பிதாவுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறதுனால, 2 பேருக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறதுனால, இந்த 3 பேர் ஒன்றா இருக்கிறதுனால அவருடைய கிரியைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், இப்ப நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான்.
பழைய காரியங்கள் அவனுக்குள் இல்ல, எல்லாம் புதிதாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த காரியங்களே அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, சில ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறாங்க, பார்த்தா கிரியையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். கிரியையெல்லாம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அவங்க கிறிஸ்துவை குறித்து எந்த இடத்துலையும் தங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க பார்த்த அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான சூழ்நிலைகளை தங்களை வெளிப்படுத்திடுவாங்க. மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்திடுவாங்க. கோபம், எரிச்சல், பொறாம, வித்தியாசமான சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட காரியங்களை போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலைமா வந்துடும் இதுக்குள்ள. அதனால ரொம்ப ஞானமா இருக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். இங்க ஆண்டவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போகிற இடத்தை நீங்க அறிவீங்க, அதுக்கு எப்படி வரணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அழகா சொல்றாரு பாருங்களேன். 4வது வசனத்தை வாசிங்க. இதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன், அதுக்கப்புறம் நான் விளக்குவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க. அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற தோமா கேட்கிறாரு. யாரு? நம்ம இந்தியால வந்து ஜனங்களுக்கு வழியை சொல்லி கொடுத்த தோமா அந்த நாட்கள்ல வழி தெரியாம கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை நாங்க அறியோம், அப்ப எப்படி நாங்க வழியை அறிவோம்? அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை என்ன பண்ணுவீங்க? அப்ப இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்திருக்கிறேன்னு என்ன உணரவில்லையா நீங்க? இன்னைக்கு இதான் பிரச்சனையே. இன்னைக்கு காலில் உட்கார்ந்து இருந்த சில காரியங்களை யோசிச்சுட்டே இருந்த ஆண்டவரே, ஜனங்களுக்கு எவ்வளவோ சத்தியங்களை சொல்லிக் கொடுக்குறோம், என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாத்தையும் அறிவிக்கிறோம், ஒண்ணு கூட குறை வைக்கல. நேற்றைக்கு உட்கார்ந்து நான் லிஸ்ட் போட்டேன். சபையில நான் வரக்கூடிய நாட்கள்ல கேட்க போறேன், என்னென்ன காரியத்தை குறித்து நான் பேசி இருக்கிறேன், இவ்வளவு காரியங்களை குறித்து நான் பேசி இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்க போறேன். ஏன்னா என்ன பேசினா எனக்கு தெரியுது, கேட்ட உங்களுக்கும் தெரியணும்ல, லிசனிங் உங்களுக்கு இருக்கணும்ல, என்னென்ன காரியங்களை குறித்து நான் தெளிவா பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 14க்கும் மேற்பட்ட காரியங்களை நான் அழகா தெளிவா சபைக்கு நான் போதிச்சிருக்கேன். அழகா சத்தியத்தை எடுத்து எல்லா செய்தியில இருந்து பார்க்கும்போது டவுட்டா இருந்தா நீ யூடியூப்லயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 14 காரியங்களை அழகா சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா அவங்க இன்னும் சில காரியங்களை உணராமல் இருக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்த எல்லா காரியத்திலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. ஏன் இந்த குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே அதே நிலைமைதான். கூடவே இருந்திருக்கிறாரு, சீஷர்களுக்கு தெரியல. அவர் எங்க போறாருன்னு தெரியல, அவர் என்ன ஒரு வழி இருக்குன்னு சொல்ல அதுவும் தெரியல. சீஷர்களுக்கே தெரியாத ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருப்பா, இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்திருக்கிறேன், எவ்வளவோ அற்புதங்களை பார்த்திருக்கீங்க, எவ்வளவோ அதிசயங்களை பார்த்திருக்கீங்க, எவ்வளவோ கிரியைகளை பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க என்னைக்கு என்ன சொல்றீங்க? பிலிப்பு வந்து ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும்ன்றீங்க. பிதாவின் கிரியை எப்படி இருக்குங்கிறத நான் உன் கூடவே இருந்து காமிச்சிருக்கிறேனே. பிதாவினுடைய கிரியை எப்படிப்பட்டவைகள் என்பதை கூட இருந்து உட்கார்ந்து இருந்து ஜனங்களை நேசித்து தள்ளப்பட்டவர்களுக்காக பேசினேன். விபச்சார பெண்ணுக்காக நான் அந்த இடத்துல பேசி அவளுடைய விபச்சாரத்திலிருந்து தன்னை அவளை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். இனி போ, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். பிதாவானவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை நான் கிரியையினால வெளிப்படுத்தி இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறேன். ஆனா நீங்க இன்னைக்கு பிதாவை காண்பீங்கன்றீங்க. நீங்க எங்க அப்பாவை போல இருக்கிறீங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க செய்யறதெல்லாம் நம்ம அம்மா கூட இருந்து நம்ம செஞ்சதை போல இருக்கிறத பார்த்த உடனே, கிரியை பார்த்த உடனே எங்க அப்பாவை போல செய்யறாரு. சிலர் வந்து இப்படி நடந்து போவா பார்த்தா எங்க அப்பாவும் இப்படிதான் பண்ணுவாரு. அவங்க செய்யற கிரியையினால அறிந்து கொள்ளுகிறதை போல பிதாவுடைய கிரியை என்னமோ அதை முழுக்க கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் பூமியில வாழ்ந்து இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டார். பிதான்னா யாருன்னு ஏசப்பா காமிச்சாச்சு. ஏசப்பா யாரு, பிதான்னா யாருங்கிறத காண்பித்து கொடுத்தாச்சு. இப்பவும் கேட்கிறாங்க, பிதான்னா யாரு, பிதா எங்க இருக்காரு? இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து செய்ததற்கான பிரதிபலன் என்ன? அதே போலதான் ஒரு ஊழியம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவித்து எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்தா அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய கிரியையினுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவனா இன்னைக்கு மாறி இருக்கீங்க இல்லைன்னு இல்லை, நிறைய மாற்றங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வளர்ந்து தெளிவா ஞானஸ்தானம் திருவிருந்து எடுத்து எல்லாம் அழகா வளர்ந்து வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா கிரியைகள்ல இன்னும் சில காரியங்களை காணுமே. ஒரு சில காரியங்கள் மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் வேணுமே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதுல 2 முக்கியமான சில காரியங்கள். சரி, இப்ப நம்ம நேரா நான் இவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதான் பிதாவை தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கணும், என்னிடத்திலும் விசுவாசமா இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு குழப்பம் இருக்கு. பிதா அண்ணா வேற, குமார் அண்ணா வேற, பரிசுத்த ஆவியானவர்னா வேற. உண்மைதான், வேறு வேறு நிலைகள்ல செயல்பட்டு இருந்தாலும் இந்த 3 பேர் எப்படிப்பட்டவங்க தான்?
ஆமா, பிதாவை காணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே பிதாவை கண்டாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? தேய்ச்சுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணிட்டு இருக்கிறார். தேய்ச்சரவாளன் உங்களுக்கு நான் அனுப்புறேன். அப்போ ஒருத்தரை பார்த்தாச்சுன்னா எல்லாரையும் பார்த்ததுக்கு அடையாளம். சமம் சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்தாச்சுன்னா எல்லாரையும் பார்த்ததுக்கான அடையாளம். இதுதான் உண்மை. ஆனா இதை புரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமா யோசிக்கிறாங்க. சரி, இப்ப வந்துடலாங்க. இப்ப ஆண்டவருடைய 2 காரியம் இருக்கிறது. ஒண்ணு, போகிற இடத்தை குறித்து பேசுகிறார். ஒண்ணு என்னது? போகிற இடம். 2வது, ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். சொல்லுங்க, போகிற ஆயத்தம் பண்ணுகிற இடம். 2 காரியத்தை குறித்து அழகா இந்த இடத்துல சொல்லி கொடுக்கும் போது, அதுல போகிற இடத்துக்கான வழி அதையும் சொல்லிட்டார். நானே வழி, சத்தியம், ஜீவன். எப்படின்னா, நான் என்னென்ன கிரியை செஞ்சேனோ அதெல்லாம் நீங்களும் செஞ்சா அங்க வரலாம். வழி அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டால் மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில செஞ்ச கிரியைகளை எல்லாம் செய்யணும். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். ஆண்டவராக இயேசு எப்படி அன்பா இருந்தார், அதே போல மற்றவங்களால அன்பா இருக்கணும், வம்பா இருக்கக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறதா வழி, சத்தியம், ஜீவன். சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மறைமுகமாய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சபைக்கெல்லாம் போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சத்தியத்தை சொல்றாரு. எப்பா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறன்றார். நீ வெளியில நல்லா இருக்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லி கிரியையை காமிச்சு கொடுக்கு. சத்தியம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் உள்ளந்திரியங்களிலே கர்த்தரை முழுமையுமாய் சார்ந்து வாழணும், பிசாசை துரத்தணும் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. அங்க இருக்கிறவங்க யாரும் பிசாசை துரத்தல. அங்க இருக்கிற அந்த டைம்ல வாழ்ந்த யாரும் பிசாசை என்ன பண்ணல, துரத்தல. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கொடுக்கிறாரு. உனக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நீ துரத்துன்றாரு. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் நாம் அறிந்தவர்கள் அல்லவே, எல்லாம் நமக்கு அறியாதவர்கள் அல்லவே, நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அவருக்கு எதிர்த்து நிலுங்க, அப்ப உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சு காமிச்சார். மனுஷன் பூமியில வாழும் போது பிசாசுக்கு எதிர்த்து தான் இருக்கிறோம். அவனுடைய கிரியை நமக்குள்ள வராதபடிக்கு காவல் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய கிரியை ஒரு பக்கம் கூட நமக்கு நெருங்கி வந்துடக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்க இடம் கொடுத்துடாத, அவனுடைய கிரியை உனக்குள்ள ஒண்ணு வந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சில நேரத்துல மீறி வந்துடும், கோபம், எரிச்சல், ஒரு மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நாம் யாருடைய கிரியை வெளிப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவின் கிரியை. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தத பாருங்க, ஆயத்தம் பண்ணுகிற ஒரு வேலை. அது எப்படி அழகா அப்படி இருக்குன்னா, அங்க பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள், அதாவது நிறைய வீடுகள் இருக்கா. அதுல ஒரு வீட்டை நான் ஆயத்தம் படுத்த போகிறேன். அப்ப சொல்லுங்க, நமக்கு வந்து பெரிய பெரிய நிறைய வீடு இல்ல, ஒரு வீடு தான். அல்லேலூயா. ஒரு இடத்தை தான், ஒரு ஸ்தலத்துலதான் மனுஷர்கள் வாழ. இங்க இருந்து பரமேறி போகிற இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பரமேறி போன இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணின இடத்துல திரும்பவும் இயேசு வந்து நம்மளை கூட்டிட்டு போற இடம் ஒரே ஒரு இடம் தான். சொல்லுங்க, என்ன? ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு முதல்ல ஆயத்தம் பண்ண ஆண்டவர் மேல போயிட்டார். முதல்ல என்ன பண்ண? ஆயத்தம் பண்ண போயிட்டார். 2வது, திரும்பவும் வருவேன்னு சொல்றாரு. திரும்பவும் என்ன பண்ணுவேன்? 3வது, என் கூட உங்களே கூட்டு போவேன். இது எப்படி தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கிட்டே உட்கார்ந்து இருந்து நான் பேசி, எங்க வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீங்க எல்லாரும் இப்படி எங்க வீட்டுக்கு வரணும், இப்படி எல்லாம் வரணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவங்க அநேகர் கல்யாண வஸ்திரம் தரிக்கலன்னா எப்படி உள்ள சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல அழகா ஒரு இடத்துல ஆண்டு சொல்லியிருப்பார். அப்போ இங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஆண்டு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் அந்த இடத்துல அனுமதிக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கை அழகா மாறணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டு இங்க வந்து இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுல அந்த அலங்காரம் நமக்கு, பரிசுத்த அலங்காரம் நமக்கு இல்லைன்னா எப்படி மேல போவோம்? நான் சொல்றது புரியுதா? அப்ப ஏசப்ப மறுபடியும் வழி தெரியாம இருந்தா மறுபடியும் ஆண்டு சொல்றாரு, வழி, சத்திய, ஜீவன் நானே சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் மறுபடியும் உங்களுக்காக இறங்கி வரேன், வந்து நான் உங்களை வந்து கூட்டிட்டு போற மறுபடியும் வரேன். எவ்வளவு நம்ம மேல நேசமா இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் ஆண்டவர். திரும்ப வழி தெரியாம நின்றக்கூடாது இல்ல. திரும்பவும் நான் பாதியில வந்து உங்களை நான் கூட்டிட்டு போயிருவேன், நீங்க இவ்வளவு தூரம் வந்துருங்க, அதுக்கப்புறம் நான், அதாவது மேக மண்டலத்துல ஏசப்பா வந்து நிற்பாரு. அப்ப அது வரைக்கும் வந்துட்டாருன்னா அது கூட நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா கூட்டு போயிடுவாரோம். அல்லேலூயா. அவ்வளவு ஆயத்தமா எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா மனுஷங்க நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறதுக்காக முதல்ல வாஞ்சிக்கும். ஆனா பூமியிலே மனுஷன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இங்கே வாழ்ந்து சில சுகங்களை அறிமுகத்த உடனே இதுதான் சொர்க்கம்ன்றான். இதுதான் என்ன சொல்லிடுறான்? சொர்க்கம். பாவத்தின் எல்லாத்துலயும் காரியங்களை பார்த்துட்டு ரொம்ப இதுதான் சந்தோஷம், ஆஹா இதுதான் சொர்க்கம் அப்படின்றான். குடிச்சவனுக்கு அதான் இதுதான் சொர்க்கம், குடிச்சு இப்படி சுத்துறது, ட்ரக்ஸ்ல அடிக்க, அவனா அப்படியே நினைப்பான் அவன் தான் சொர்க்கம் நினைக்கிறான். ஆனா மேல ஒரு விஷயம் இருக்கு, அதுல நமக்கு போய் நின்று ஆண்டவரோடு கூட பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா.
சரி, இப்ப அடுத்தால பாத்தீங்க அப்படின்னா 2 காரியம் 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. எப்பா பிதா யாருன்னு நினைச்சு நீ கேட்காத, இதுல நீ செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கு. அதை வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனத்தை எடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? முதல்ல என்ன? சத்தமா சொல்லுங்க. இதுதான் முதல்ல நம்ம நம்பணும். இப்ப அவர்களுக்கு சொன்னது போல இப்ப நமக்கும் அதுதான். பிதா அவரிலும் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவிலும் நிலைத்திருக்கிறதே, 2 பேரும் ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறது நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பணும். இந்த நம்பிக்கையில தான் பிசாசு போராடும், போட்டு போராடிட்டே இருப்பான். நம்ம அந்த நம்பிக்கையை விட்டுருவோம் சில நேரத்துல. அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு பிசாசு குழப்பம். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பிலீவ். 2வது அடுத்தால நல்லா கவனிங்க. நான் இப்ப பிதாவினிடத்துக்கு போகிறபடினால முதல்ல விசுவாசிக்கணும். ஆனா விசுவாசிச்சுட்டு சும்மா இருந்துடக்கூடாது. விசுவாசிச்சுட்டு நல்லா கவனிங்க, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அல்லேலூயா. அவைகளை காட்டிலும் பெரியவைகளையும் செய்வானா. ஃபர்ஸ்ட் பிலீவ், 2வது டூ. நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பிலீவ் பண்ணிடுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. பிதாவின் கிறிஸ்து செஞ்ச கிரியைகளை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இந்த 2 காரியமும் வேணும் ஒரு மனுஷனுக்கு. இந்த பூமியில வாழ்ற மனுஷனுக்கு இந்த 2, ஆண்டவரை அறிந்த மனுஷனுக்கு இந்த 2 காரியம் வேணும். முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சுட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்துடக்கூடாது. 2வது அவர் செஞ்ச கிரியையே அவனும் செய்யணும், அதை விட மேன்மையான காரியங்களை செய்யணும். இதை யாரெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? சீஷர்கள் செஞ்சாங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கோம் நாங்க, பிரச்சனை வரும்னு தெரியாம இருக்குமா? எங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாம இருக்குமா? சும்மா சொல்லுங்களேன். இங்கே அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். பவுலை எத்தனை வாட்டி சிறைச்சாலை கொண்டு போனாங்க, எத்தனை வாட்டி பிரச்சனையில கொண்டு மாட்டி விட்டாங்க, என்னென்னமோ குழப்பம். நான் சாதுவா பிரச்சனை இல்லாம போயிட முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஊழியத்துக்குன்னு வந்தாச்சுன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, அது தெரியாம ஆண்டவர் ஊழியக்காரனை உருவாக்கி கொண்டுங்க வைக்கல. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுக்காக மரிப்பதையும் ஏற்றுக்கொண்டுதான் அங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஏசப்பாவுக்காக செத்தாலும் சாகுறோங்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா அங்க யாரும் ஊழியத்துக்கு வருவா? எங்க வீட்டிலே உட்கார்ந்துருந்துக்கிட்டு அழகா அந்த இடத்துல ஊழியத்தை செஞ்சு, இல்ல சென்னையில இருந்தபடியே நான் அப்படியே உட்கார்ந்து ஊழியம் செஞ்சிருக்கலாம். தெரியும் பிரச்சனைகள் இல்லாமல் இங்க இடத்துல நிற்க முடியாதுன்னு தெரியும். எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். சொல்லுங்க, பிரச்சனைகள். ஆமா, தாங்கிரும் பலனை கர்த்தர் தருவாரு. ஆமா, அந்த ஸ்டேவானெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு கொல்ற வரைக்கும், கடைசி வரைக்கும் கல் எரிப்பட்டு சாகிற மேல பார்த்து கண்ணீரோட அங்க பாக்குற நேரத்துல பிதாவையும் பக்கத்துல குமாரனாய கிறிஸ்து இருக்கிறதையும் பார்த்தார். அல்லேலூயா. ஆனா அப்படி நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துலயே ரத்தம் சொட்ட சொட்ட செத்து போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ரத்தம் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, பிரச்சனைகள் வரதான் செய்யணும், போராட்டம் வரதான் செய்யணும், ரத்த சிந்தப்படுதல் இருக்கதான் செய்யணும். அப்படி இருந்தாதான் அடுத்த இங்க எக்கச்சக்கான ஊழியக்காரங்க உருவாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொன்னதுக்கு அப்புறமா தான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்ததுக்கு பின்பதாக தான் அநேக சீஷர்கள் வல்லமையா எழும்பி ஊழியம் செஞ்சாங்க. அல்லேலூயா. இது பிசாசுக்கு தெரியாது, முட்டாள் பிசாசு. இது பிசாசு என்ன பண்ணாது? தெரியாது. அதனால ஜாலியா இயேசுவை கொன்னுட்டா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. காலி பண்ணவும் முடியாது. அப்படி காலி பண்ணணும்னா யார காலி பண்ற மாதிரி? ஏசு கிறிஸ்து கிட்ட நின்று போராடுற மாதிரி. இப்ப நிறைய பேர் தெரியாது, நம்ம கிட்ட போராடுற நினைச்சிட்டு யார்கிட்ட போராடிட்டு இருப்பாங்க? சித்தம். இது பிதாவின் சித்தம். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறது பிதாவின் சித்தம். அந்த சித்தத்துக்கு விரோதமா மனுஷன் இருக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்துல நிறைய பேர் பயம் காட்டுவாங்க. பயம் காட்டும் போதெல்லாம் அந்த பயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, பயமுறுத்தாம தெரியாமல் அங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஓநாய்களுக்குள்ளையும் அப்புறம் கொடிதான ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்புகிறேன்றார். ஆடுகளை அனுப்புறது போல அனுப்புறேன்றார். அப்படி பிரச்சனை வரதான் செய்யும்பா. ஆனா நீங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அதுல கற்றுக் கொடுப்பா. சரி, இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. சரி, கவனிங்க. முதல்ல பிலீவ் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் கிரியை வெளிப்படுத்தணும். கிரியை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். சரி, அடுத்தால சொல்லி முடிச்சிடறேன். சில இன்னும் ஒரு 4-5 காரியம் தான். அடுத்தால நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பிதாவின் கிரியைனா என்ன, இயேசு கிறிஸ்துவோட கிரியை என்ன? ரெண்டு ஒரே கிரியை தான். அப்ப பிதா என்னென்ன கிரியை செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன்.
பிதாவினுடைய கிரியை சொல்றோம், இயேசு கிறிஸ்துடைய கிரியை சொல்றோம். அப்ப பிதாவினுடைய கிரியை என்னன்னு தெரிஞ்சா தானே இயேசு கிறிஸ்து கிரியை செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி வரும். சொல்லுங்க, பிதாவின் கிரியைன்னா என்ன? உருவாக்கினவர். குமாரனை கொடுத்தாரு. வேற அற்புதங்களை செஞ்சாரு. மோசைய ஒரு தலைவனை உருவாக்கினாரு, அவனை கொண்டு நடத்தினாரு. மோசைக்கு அடுத்தால யார் வந்தா? யோசுவாக்கு அடுத்தால நியாயாதிபதிகள் அடுத்தால ராஜாக்கள் அடுத்தால தீர்க்கதரிசிகள், அதுக்கு அடுத்தால இயேசு கிறிஸ்து வந்தார் இல்ல. சரி, அப்ப நம்ம புரிஞ்சுக்கோங்க. அப்ப பிதாவுடைய கிரியை என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை கரெக்டா கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. அதான் பிதாவினுடைய கிரியை. இயேசு கிறிஸ்து பூமியில வந்து கிரியை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சது என்னமோ 1-2 சீஷர்களை கூட்டு பேசி 12 சீஷர்களை உருவாக்குனாரு. 12ஓட நிக்காம அடுத்தால் அப்படியே 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்களாக அப்படியே ஊழியக்காரர்களாக மாறி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் உருவாக்கப்பட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க. அதான் பிதாவின் கிரியையும் இந்த கிரியை ஒன்னா இருக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது, அற்புதங்களை செய்யும் போது பிதா யாருக்கு அப்ப மோசே சொன்னாங்க, மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே உன் கையில இருக்கிற கோலை போடு. அது சர்ப்பம் பாம்பா மாறுது. சர்ப்பம் சொல்லக்கூடாது, சர்ப்பங்கிறது வேற, பாம்புங்கிறது வேற. ஆமா, அது வந்து ஸ்னேக்கா மாறிடுச்சு. அதை பிடிக்க சொல்றாரு, மறுபடியும் கோலா மாறுது. அடுத்தால அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடூரமான காரியமா இருந்தாலும் உன் கையில என்ன கொடுத்துருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன், நீ பிடிச்சனா எல்லாம் அடையும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் அப்படி போட சொன்னாரு ஆண்டவர், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இதே போல கீழே போடுற அந்த பாம்பை போல எகிப்தியனாகிய அந்த பார்வோன் இருந்தாலும் உன் கை வந்து அவனை என்ன பிடிக்கும் போது என்ன ஆயிடுவான், சாதாரணவனை போல மாறிடுவான் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். ரெண்டாவது, அதுக்கு அடுத்தல பாத்தீங்கன்னா அந்த மோசையை கொண்டே ஆண்டவர் சொல்றாரு, இதை போய் செய். அவன் போய் நம்பி போய் விசுவாசமா செய்யறான், தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறுது. புலிதில் அடின்னா எல்லாருக்கும் பேன் வந்துருச்சு. அப்புறம் அந்த வானத்துக்கு நேரம் கையை நீட்டுன்றாரு, அங்க இருந்து கல்மலைகள் கொட்டுது. அப்ப இதெல்லாம் செய்ய வச்சதை போல இயேசு கிறிஸ்துவும் என் நாமத்தினால விசுவாசிச்சு போய் பேய்களை துரத்துவீங்க, அற்புதங்களை செய்வீங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ இருக்கிற கொஞ்சத்தை நிறைவாய் மாற்றின ஆண்டவர் இதே போல எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். அங்க மண்ணா கெட்டு போகல, அங்க என்ன பண்ணல, மண்ணா எல்லாருக்கும் மண்ணா கிடைச்சதை போல இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரசங்கம் முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய போஜனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அங்கேயும் கர்த்தர் போஷிச்சாரு, இங்கேயும் இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவின் கிரியையும் இயேசு கிறிஸ்துவின் கிரியையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாவே வந்துட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். பிதா அங்க அந்த இடத்துல மனதுருகி பாக்குறார் ஜனங்களை, இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இங்க இயேசு கிறிஸ்துவும் அநேகர் மேல மனதுருக்கமாய் காணப்பட்டார். அங்க எலியாவை கொண்டு குறை உள்ள வீட்டுல அங்க ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த எண்ணெயையும் மாவையும் குறைந்து போகாம இருக்க பண்ணார் சாரிபாத் வீட்டுல. இங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கானா ஒரு வீட்டுல, கல்யாண வீட்டுல குறைவுபட்ட போது அது நிறைவாய் மாற பண்ணினார், தண்ணீரை ரசமா மாற பண்ணார். அப்ப அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிதாவின் கிரியையும் இயேசு கிறிஸ்து கிரியை ஒண்ணே. அப்ப அதே அற்புதத்தை நானும் செஞ்சிருக்கிறேன், பிதாவானவர் செய்கிற அதே அற்புதங்கள் அடையாளங்களை நானும் இந்த இடத்துல செய்திருக்கிறேனே. அது மாத்திரமல்ல, அங்க மரித்து போன மனுஷனையும் எலியா மூலமாய் கர்த்தர் எழுப்பினார் உயிரோட. இங்கேயும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இங்க உயிரோட எழுப்ப பண்ணுகிறார். அது மாத்திரமா சீஷர் மூலமாக எழுப்ப பண்ணார். செத்து போன எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. செத்து போன மனுஷன் உயிரோட எழுப்புற காரியம். அல்லேலூயா. அப்ப பிதாவின் கிரியையும் இயேசு கிறிஸ்துவின் கிரியையும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, எப்ப நான் உன் கூடவே இருக்கிறேனே, என்னுடைய கிரியை நீ பார்க்கலையா? இயேசு கிறிஸ்து பிதாவின் கிரியை என்ன, அதுதான் நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறார். பிலிப்புக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், புரிய வைக்கிறார். சரி, இப்ப கவனிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தால எதிர்பார்ப்பு, ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பு என்ன? பிதாவும் என்ன பண்ணார்னா என்னை நம்புனர். மோசே முதலாய் அங்க இருக்கிற எல்லாட்டையும், ஆபிரகாம் முதலாய் எல்லாட்டையும் என்ன நம்பு, எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு. ஆபிரகாமே என்ன விசுவாசி, யாக்கோபே என்ன விசுவாசி, யோசேப்பே என்ன விசுவாசி. எல்லாரும் அந்த விசுவாசத்துலதான் முதல்ல வளர்த்து எடுக்க பண்ணார். அந்த விசுவாசம் தான் முக்கியமா இருந்தது பிதாவின் அவருடைய எதிர்பார்ப்புல. இயேசு கிறிஸ்துடைய எதிர்பார்ப்பும் ஒன்னே ஒண்ணுதான், அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா. அந்த ரெண்டு பிதாவின் கிரியை இல்ல, அது ஒண்ணா ஒரே மாதிரிதான் இருக்கு. எதிர்பார்ப்புல ஒரு காரியம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுல 13வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னா, என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ
குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா அதை செய்வேன். முதல்ல நம்ம அதை விசுவாசிக்கணும். பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கும் போது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டாலும் பிதாவின் நாமத்துல தான் கேட்கிறேன். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும். அதனாலதான் முதல்ல ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். பாருங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதிசயத்தக்க விதமா கர்த்தர் நடத்துகிறத நம்ம பார்ப்போம். அவருடைய நாமத்தினால கேட்டிருக்கிறோம். குமாரன் மூலமாய் பிதா மகிமைப்படுவார். இப்ப நம்ம மூலமா பிதா மகிமைப்படுவோம். அல்லேலூயா. சரி, அடுத்தால ரெண்டாவது இதுல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, முக்கியமான ரெண்டு காரியம். அவரை எங்க இருக்குது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இருக்கா, எங்க இருக்கு? ஓகே, வாசிங்க. அப்ப ஆண்டவர் ஒன்னு சொல்லி கொடுக்கிறார், நீ விசுவாசிக்கிற சரி, ஆனா அதுல இன்னொரு குவாலிட்டியை நான் எதிர்பார்க்கிறேன், என் கற்பனைகளை கைக்கொள். பிதா என்ன சொன்னாரு? கற்பனைகளை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து கீழ்ப்படிங்கன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப அவரும் இவரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியார் என்ன சொல்றாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்ப எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்று பேருடைய இதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. பிதா, யெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் எக்கச்சக்க பிராண்ட் மாதிரி நிறைய இந்த சட்டை தைக்கிறதுக்கு ஒவ்வொரு பிராண்ட் வைக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷன்ல 3 பேர் ஒண்ணுதான். இவங்களே பிரிச்சு வச்சு இவங்க தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? கிறிஸ்தவம் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அதுல டினாமினேஷனே கிடையாது. சொல்லுங்க, அதுல என்ன கிடையாது? ஒரு டினாமினேஷன் கிடையாது. ஆண்டவர் மேல இருந்து நகைப்பார். நம்ம ஒவ்வொரு டினாமினேஷன் பேரை வச்சா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நகைப்பார். எல்லாரும் என்ன பண்ணணும்? கற்பனைக்கு கீழ்ப்படியும். சொல்லுங்க, எல்லாரும் என்ன பண்ணணும்? கற்பனைக்கு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கொஞ்ச காலத்துல என்ன உலகத்துல நான் காண மாட்டீங்க, ஆனா சத்திய ஆவியான வேறொருவரை தேச்சரவாளை நான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். அப்போ ஒவ்வொரு பிதாவுடைய காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்திலையும் இப்போ அடுத்தால பரிசுத்த ஆவியானுடைய காலகட்டத்திலையும் இந்த நாட்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரே தேவையில்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தர்றதை நீ வாங்கிக்கிடணும்னு சொல்றாரு. அது தேச்சரவாளன் உங்க ஊரை வைக்கும் வந்துட்டு போறனாரு, அது எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அந்த பரிசுத்த அந்த அவருடைய நடத்துதல்ல தான் நான் நடந்துட்டு இருக்கிறோம். உண்மையா சொல்ல போனா ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம்ல, வார்த்தை ஆகிய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு சொல்றோம் நம்ம. அப்ப அந்த இதை நம்ம நம்புறோம் அப்படின்னா அடுத்தால பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நமக்கு உள்ளான மனிதனிடத்துல பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கோர்வையாக்கி கொண்டு வந்து என் இருதயத்துல போட்டு எனக்கு அழகான உணர்வுகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், சமாதானத்தை உண்டாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், ஒரு மனதை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாவற்றையும் நம்ம பக்தி விருத்தியை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர்லாம் தேவை. இன்னைக்கு அதை யாரும் என்ன பண்றது இல்ல, பெருசா யோசிக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவரை அந்த நடத்துதல உணராம இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிளான்ல தான் போறாங்க. இந்த உலகத்துல வாழும் போது யாருடைய பிளான்ல போறாங்க? அவங்களுடைய பிளான்ல தான் போறாங்க. சில பிளான் செட் ஆகும், சில பிளான் செட் ஆகாது. நம்மள நடத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியோட பிளான் ஒரு காலம் வேஸ்டா போகாது. அல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா எந்த பிரச்சனையிலும் சிக்க மாட்டான். பிரச்சனையில சிக்க மாட்டான் அப்படின்னா சிக்குள்ளாம அழகா கர்த்தர் நடத்துவார், சில காரியங்களை நேர்த்தி நடத்துவார். அப்படியே பிரச்சனையில மாட்டினாலும் அந்த நேரத்துல என்ன பேசணுங்கிறத கர்த்தர் அவன் வாயில வச்சுருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர். சரியா? இதை யாரும் என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. அப்போ ஏற்ற காரியங்களை இன்னென்ன காரியங்களை இப்படிதான் செய்யணுங்கிற அந்த ஞானத்தை தருகிறவர். உலக ஞானத்தை விட மேன்மையானது பரிசுத்த ஆவியானுடைய ஞானம். உலக ஞானம் பாவத்துக்குள்ள நடத்துகிறோம். சில நேரத்துல பரிசுத்த ஆவியான ஒரு காலம் நம்மளை பாவத்துக்குள்ள நடத்த மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. நான் சில காரியங்களை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சில பாஸ்டர்ஸே அப்படி பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னாருன்னு சொல்லி பாவம் சொல்ற, பாவத்தை செய்கிற நபர்கள் இருக்கிறாங்க. சரி, கவனிங்க. சரி, அடுத்தால பிதாவை குறித்து சொன்ன அவருடைய எதிர்பார்ப்பை பத்தி பேசியாச்சு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கற்பனைகளை கைக்கொள்ளணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியோட வழிநடத்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தால பிதாவை, இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? பிதாவை எப்படி விசுவாசிக்கிறீங்க?
இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவை எப்படி எதனால விசுவாசிக்கிறீங்க? எதனால பிதாவை விசுவாசிக்கிறீங்க? புரியுதா? ரெண்டாவது, குமாரனை எதனால விசுவாசிக்கிறீங்க? ஏன் விசுவாசிக்கிறீங்க நீங்க? பிதா எப்படி நம்ம ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறோம் கேட்டீங்க அப்படின்னா, தன் ஒரே பேரான குமாரனை சொன்னிய நீனு, சரி, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறாரே, அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது, இந்த பூமியில வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி இருக்கிறாரு, அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன். அப்படிதான் நம்ம பார்க்கணும், அப்படிதான் பார்த்து விசுவாசிக்கணும். நம்ம பிரிச்சு பார்த்தா தெரியணும். அதாவது ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை சும்மா பார்த்துட்டே இருக்கிறதோட பிரிச்சு பார்த்தா அதுல எவ்வளவு காரியங்கள் இருக்குங்கிறத அறிந்து கொள்வதை போல பிதாவுடைய காரியங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கணும். நிறைய எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் அவர் எப்படி எப்படி கிரியைகள் செஞ்சார், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாருங்கிறத பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் ஒதுக்கிட்டார், வேண்டாம் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் ஜனங்களே வேண்டாம்னு சொல்லி அழிக்கிறதுக்கு முற்பட்டு வந்தார் நோவாவுடைய காலத்துல. ஒரு காலகட்டத்துல பார்த்தா யோனா போய் சொன்ன உடனே எல்லாரும் தாழ்த்தின உடனே என்ன பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்துல நோவா காலத்துல பூமியை பார்த்து அவனுடைய பாவத்தை வச்சு அழிச்ச ஆண்டவர், ஒரு காலகட்டத்துல யோனாவை கொண்டு எச்சரித்து மனம் திரும்பி எல்லாரும் தாழ்த்தின உடனே அந்த இடத்துல அவளை அழிக்காதபடி காத்தார். அப்ப அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயத்துல முக்கியமான சில காரியங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. அதனால நான் வேண்டின, நீ சொன்ன காரியம் நான் வேண்டினா, தேவனிடத்துல கேட்டேன்னா எனக்கான காரியத்தை அவர் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம அதிகமா விசுவாசிப்பது எதுக்குன்னா, நித்திய ஜீவன் அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. அவர் ரத்தம் சிந்தினதுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட மீட்பு கிடைத்தது. அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன். பிதாவை ஏன் விசுவாசிக்கிறேன்னு கேட்டா சொல்ல தெரியும், இவ்வளவு காரியங்களா சொல்லணும். நம்ம அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது யாரும் கேள்வி கேட்டது இல்ல, இப்படி பிரிச்சு கேட்டது இல்ல. இயேசு ஏன் விசுவாசிக்கிறேன்னா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுறது. எப்படி விசுவாசி ஆனீங்க? இயேசு விசுவாசத்தினால விசுவாசி ஆயிட்டேன் இல்ல, பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. 3 பேரை விசுவாசிக்கணும், அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கணும். அதெல்லாம் பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள நடக்க முடியும். சரி, ஓகே. அப்ப இன்னொன்னு, விசுவாசத்தினுடைய அவசியம், விசுவாசித்தலின் அவசியம். இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஒரு வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன் அவசியம்? நான் விசுவாசிக்கிறதுனால என்ன அவசியம் வந்துடும்? எனக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்க போகுது, நமக்கு தான் அவசியம். எனக்கு நித்திய ஜீவனுக்காக தான் நான் அவரை விசுவாசிக்கிறேன். இங்க நிறைய பேர்கிட்ட போய் போராட வேண்டிய, கெஞ்ச வேண்டியிருக்கு. நீ ஆண்டவர் விசுவாசி, நீ ஆண்டவர் விசுவாசி, அற்புதம் செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் விசுவாசி சொல்லி என்ன வேண்டியிருக்கு? கெஞ்ச வேண்டியிருக்கு. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட். இந்த காய்ச்சல் வந்திருக்கும் போது பிள்ளைக்கு மருந்து விட்டோம், அது என்னமோ துப்பி கீழே தள்ளிடும், வேண்டாம். அது என்னமோ அது பெரிய கஷ்டம் நினைச்சிட்டு பண்ணுது. ஆனா உண்மையா அது உள்ள போனாதான் அது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காய்ச்சலை சரி பண்ணும். அதுக்காக தான் கொடுக்கப்படுது. ஆனா இது என்னமோ என்ன பண்றது? அதே மாதிரி அம்மா சாப்பாடு ஊட்டும் போது அதே மாதிரிதான், ஐயோ வேண்டாம் எனக்கு முடியாது ரொம்ப பிஹேவ் பண்ணும். 4 நாள் கழிச்சு உடம்பு சரியில்லாம போகும்போது தான் தெரியும் சாப்பாடு இல்லாம. 4 நாள் சாப்பாடு இல்லாம பட்னியா இருந்திருக்கீங்களா யாராவது? நான் இருந்திருக்கேன். பட்னியா, சாப்பாடே இல்லாம வெறும் தண்ணியையும் மாவையும் கலக்கி குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சுக்கிட்டு வந்த 4 நாள் ரொம்ப கடினமான பாதை அது என்னுடைய லைஃப்ல. என் லைஃப் சில காரியங்களை சேஞ்சை கொண்டு வந்துச்சு. கடைசியா ஒரு 4 நாள் கழிச்சு அங்க ஒரு சர்ச்சில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு. சென்னையில் இருக்கும்போது எங்கடா பாட்டு சத்தம் கேட்குது, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் நடந்து சுற்றிட்டே போனோம். பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே போய் உட்காந்துருக்கோம். ஒரு கூரை போட்டிருக்கு. கூரைக்குள்ள அங்கே ஒரு பாஸ்டர் இருந்து நடத்துறாரு. எங்களுக்கோ பசின்னா பயங்கர பசி. சாயங்கால நேரத்தில் நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்துருந்தா கண்ணீராக ஊற்றுது. என் நண்பனும் உட்கார்ந்துருந்து அழுறான். ஏன்னா எங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலைமை. 3 நாள் பட்னி, அப்படியே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே இருக்கிறோம். வியாழன் நைட்ல இருந்து வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 நாள் தானே, எப்போ கரெக்டு தான், 3 நாள் ஆகுது. சாப்பிடாம உட்காந்துருக்கிறோம். அங்கே பாச நடத்துகிற செய்தியே உள்ள போல அழுக மட்டும்தான் வருது. அப்படியே உட்காந்துருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவம் இதெல்லாம். அப்படியே உட்காந்துருக்கும் போது அந்த சர்ச்சில் ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே. அந்த பாப்பாவுக்கு ஒரு பர்த்டேனால ஒரு கேக்கு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய கேக் கொடுத்தாரு. அந்த கேக்கை சாப்பிடும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்போ பட்னியா இருக்கும்போது தான் பசியின் அருமை தெரியும். ஊட்டும் போது கொடுக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. அதனால விசுவாசிகள் சில நேரத்தில் ஆண்டவர் விசுவாசிங்க போனா அங்க 4 கேள்வி கேட்பான். ஏன் எனக்கு தெரியாதா, நீ என்ன ஆண்டவர் புதுசா சொல்ற, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான். நம்ம சொல்லி கொடுக்கறது எதுக்கு? நல்லதுக்காக சொல்றோம்.
இப்போ குடிக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நீ குடிக்காதன்னு சொன்ன என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாத உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆனா அவன் நன்மைக்காக சொல்றங்கிறது அவன் என்ன பண்ண மாட்டான், நம்மளால அக்செப்ட் பண்ண மாட்டான். சிலர் வந்து மறைமுகமா போய் குடிச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க பாஸ்டருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? இல்லையா? இப்ப சொல்லுங்க, பிதாவும் குமாரனும் கிறிஸ்துவும் பரிசுத்தாவி ஒன்றா இருக்கிறது போல ஊழியக்காரன் அவங்களோட கூட இணைந்து இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இணைந்து இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு குழப்பம் வந்தாலும் கர்த்தர் சொல்லாம இருப்பாரா? நீங்க சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, கர்த்தர் சொல்லாம இருப்பாரா? லோத்துக்கு செய்ய நடக்க போற காரியத்தை குறித்து ஆபிரகாம் சொன்னாரா இல்லையா? அப்ப சபையில ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்லாம இருப்பாரா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பாத்துக்கலாம்னு சொல்லி போவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவார் அதை, ஏன்னா ஜெபிக்கணுமே, மாற்றணுமே. ரெண்டு முக்கியமான காரியம், அதோட நான் முடிக்கிறேன். அவர் ஆயத்தமாக்கின இடத்துக்கு நம்ம போகணும் ஒண்ணு. ரெண்டாவது, அவரை விசுவாசிச்சு அவருடைய கிரியை செய்யணும். இந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவரை ஃபர்ஸ்ட் ஆயத்தமாக்கின காரியத்தையும் சொல்றாரு, ஆயத்தமாக்கின இடத்துக்கு நீ வந்து சேருன்றாரு ஆண்டவர். வழி நான் தான் வந்து சேருன்றாரு. ரெண்டாவது, என் கிரியை நீ செய், நான் என்ன கிரியைகளை செஞ்சேன் அந்த கிரியை என்ன பண்ணு செய் அப்படிங்கிறதையும் அழகா தெளிவா சூப்பரா ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துல பிதாவை இந்த கம்பாரிசன் சொல்லக்கூடாது, நாங்க எப்படி ஒன்றா இருக்கிறோம் என்பதை, ஒன்றுக்குள் ஒன்று எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அழகாக விளக்கமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறவர்கள் என்னென்ன காரியங்களை செய்யணும்? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், நீங்க போகிற இடத்துக்கு நாங்க வரணும். ஆண்டவரே, கடைசியா ஆண்டவரே, நீங்க செய்த காரியங்களை நாங்களும் செய்யணும். இதை குறித்து அழகா பிதாவும் நீங்கள் ஒன்றா இருக்கிறதற்கு இதுதான் முக்கியம் சொன்னீங்க.